அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இனி நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான எக்கனாமிக்ஸ் அப்படி டாப்பிக்லேருந்து முக்கியமான ஒரு 50 வினாக்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் வினா, பொருளாதாரத்தின் தந்தை யார்? பொருளாதாரத்தின் தந்தை யார்? ஆடம் ஸ்மித். பொருளாதாரத்தின் தந்தை ஆடம் ஸ்மித். அடுத்த வினா, நவீன பொருளாதாரத்தின் தந்தை யார்? ஜேஎம் கீன்ஸ். நவீன பொருளாதாரத்தின் தந்தை ஜேஎம் கீன்ஸ். அடுத்த வினா, பொருளாதாரத்தில் நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யாருன்னா அமர்த்தியா சென். பொருளாதாரத்தில் நோபல் பரிசு பெற்ற இந்தியர் அமர்த்தியா சென். அடுத்த வினா, ஆடம் ஸ்மித் எழுதிய நூலின் பெயர் என்ன? நாடுகளின் செல்வம். ஆடம் ஸ்மித் எழுதிய நூலின் பெயர் நாடுகளின் செல்வம். அடுத்த வினா, இந்தியாவில் அதிகம் காணப்படும் துறை எதுனா முதன்மை துறை. இந்தியாவில் அதிகம் காணப்படும் துறை முதன்மை துறை. அடுத்த வினா, சேவைத்துறை எந்த நாட்டில் அதிகம் உள்ளது? அமெரிக்கா. சேவைத்துறை எந்த நாட்டில் அதிகம் உள்ளதுன்னா அமெரிக்கா. அடுத்த வினா, பணம் மட்டுமே பணத்தின் தேவையை சந்திக்கும் என்று கூறியவர் பேராசிரியர் வாக்கர். ஏழாவது வினா, பணம் மட்டுமே பணத்தின் தேவையை சந்திக்கும் என்று கூறியவர் பேராசிரியர் வாக்கர். பணம் மட்டுமே பணத்தின் தேவையை சந்திக்கும் என்று கூறியவர் பேராசிரியர் வாக்கர். இந்திய பணத்தின் குறியீட்டை உருவாக்கியவர் யாருன்னா உதயகுமார். எப்பனா ஜூலை 15, 2010. இந்திய பணத்தின் குறியீட்டை உருவாக்கியவர் உதயகுமார். எப்பனா ஜூலை 15, 2010. அடுத்த வினா, இங்கிலாந்து நாட்டின் பணம் எதுனா பவுண்ட். இங்கிலாந்து நாட்டின் பணம் பவுண்ட். அடுத்த வினா, மலேசியா நாட்டின் பணம் எதுனா ரிங்கிட். மலேசியா நாட்டின் பணம் ரிங்கிட். அடுத்த வினா, M2 பணம் என்பது என்னன்னா M1 + அஞ்சலக சேமிப்புகள் சேர்த்து தான் உங்களுக்கு என்னது M2 பணம். 12வது வினா, தேவையை தீர்மானிக்கும் முக்கிய காரணி எதுனா விலை. தேவையை தீர்மானிக்கும் முக்கிய காரணி விலை. 13வது வினா, இந்தியாவில் எந்த முறையில் வருமானம் கணக்கிடப்படுகிறது? என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று உற்பத்தி முறை, இன்னொன்று வருமான முறை. இந்தியாவில் உற்பத்தி முறை மற்றும் வருமான முறையில் வருமானம் கணக்கிடப்படுகிறது. அடுத்த வினா, இந்தியாவில் பொருளாதாரம் எந்த பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டதுன்னா கலப்பு பொருளாதாரம். இந்தியா பொருளாதாரம் கலப்பு பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டது. அடுத்த வினா, ஐந்தாண்டு திட்டங்களை நடைமுறைப்படுத்தியவர் யாருன்னா நேரு. ஐந்தாண்டு திட்டங்களை நடைமுறைப்படுத்தியவர் நேரு. அடுத்த வினா, தேசிய திட்டக்குழுவின் தலைவர் யாருன்னா பிரதமர். தேசிய திட்டக்குழுவின் தலைவர் பிரதமர். அடுத்த வினா, இந்திய பசுமை புரட்சியின் தந்தை எனப்படுபவர் யாருன்னா டாக்டர் MS சுவாமிநாதன். இந்திய பசுமை புரட்சியின் தந்தை எனப்படுபவர் யாருன்னா டாக்டர் MS சுவாமிநாதன். அடுத்த வினா, பசுமை புரட்சி என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யாருன்னா டாக்டர் வில்லியம் காய்ட். பசுமை புரட்சி என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யாருன்னா டாக்டர் வில்லியம் காய்ட். அடுத்த வினா, சாம்பல் புரட்சி என்பது உரம் உற்பத்தி. சாம்பல் புரட்சி என்பது உரம் உற்பத்தி. அடுத்த வினா, பிங்க் புரட்சி என்பது என்ன? இறால் மற்றும் வெங்காயம் உற்பத்தி. பிங்க்னா இளஞ்சிவப்புன்னு சொல்லுவாங்க. இளஞ்சிவப்பு புரட்சி என்னன்னா இறால் மற்றும் வெங்காயம் உற்பத்தி. அடுத்த வினா, வெண்மை புரட்சியின் தந்தை யாருன்னா வர்கீஸ் குரியன். வெண்மை புரட்சியின் தந்தை வர்கீஸ் குரியன். அடுத்த வினா, வாட் வரியை அறிமுகம் செய்த நாடு எதுனா பிரான்ஸ். வாட் வரியை அறிமுகம் செய்த நாடு பிரான்ஸ். 23வது வினா, வாட் வரி இந்தியாவில் முதலில் எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா ஹரியானா. வாட் வரி இந்தியாவில் முதலில் எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா ஹரியானாவில். அடுத்த வினா, பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவது எதுனா ரிசர்வ் வங்கி. பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவது ரிசர்வ் வங்கி. அடுத்த வினா, திட்டமிடப்பட்ட இந்திய பொருளாதாரம் என்ற நூலை எழுதியவர் யார்? சர் விஸ்வேஸ்வரய்யா. திட்டமிடப்பட்ட இந்திய பொருளாதாரம் என்ற நூலை எழுதியவர் சர் விஸ்வேஸ்வரய்யா. அடுத்த வினா, உலக வங்கிகளின் தாய் எனப்படுவது எதுனா இங்கிலாந்து வங்கி. உலக வங்கிகளின் தாய் எனப்படுவது இங்கிலாந்து வங்கி. அடுத்த வினா, இந்தியாவில் மிகப்பெரிய வங்கி எதுனா SBI வங்கி. இந்தியாவில் மிகப்பெரிய வங்கி SBI. அடுத்த வினா, ₹1 நோட்டில் கையெழுத்திடுபவர் யாருன்னா மத்திய நிதித்துறை செயலர். ₹1 நோட்டில் கையெழுத்திடுபவர் மத்திய நிதித்துறை செயலர். அடுத்த வினா, இந்தியாவில் பெண்களுக்கு தொடங்கப்பட்ட வங்கி பாரதி மகிழா வங்கி. இந்தியாவில் பெண்களுக்காக தொடங்கப்பட்ட வங்கி பாரதி மகிழா வங்கி. அடுத்த வினா, LIC எப்போது ஆரம்பிக்கப்பட்டது? 1956. LIC எப்போது ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 1956. அடுத்த வினா, இந்தியாவின் தேசிய பங்குச்சந்தை எங்கு உள்ளதுன்னா
மும்பை. இந்தியாவின் தேசிய பங்குச்சந்தை மும்பையில் உள்ளது. அடுத்த வினா, பங்குச்சந்தையில் விலை உயர்வை குறிக்கும் குறியீடு காலை. பங்குச்சந்தையில் விலை உயர்வை குறிக்கும் குறியீடு காலை. அடுத்த வினா, பூமிதான இயக்கத்தை தொடங்கியவர் யாருன்னா வினோபாபாவே. பூமிதான இயக்கத்தை தொடங்கியவர் வினோபாபாவே. அடுத்த வினா, இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் எதுனா ஆரியப்பட்டா. எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1975. இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் ஆரியப்பட்டா. எந்த ஆண்டுனா 1975. அடுத்த வினா, சந்திராயன்-1 திட்ட இயக்குனர் யாருன்னா மயில்சாமி அண்ணாதுரை. சந்திராயனோட திட்ட இயக்குனர் யாருன்னா மயில்சாமி அண்ணாதுரை. 36வது வினா, தமிழ்நாட்டில் உள்ள பெரிய துறைமுகங்கள் எவைனா சென்னை, எண்ணூர், தூத்துக்குடி. தமிழ்நாட்டில் உள்ள பெரிய துறைமுகங்கள் எத்தனை இருக்குன்னா 3. ஃபஸ்ட்டு சென்னை, எண்ணூர், தூத்துக்குடி. அடுத்த வினா, மக்கள் தொகை கோட்பாடு பற்றி கூறியவர் யாருன்னா மால்தஸ். மக்கள் தொகை கோட்பாடு பற்றி கூறியவர் மால்தஸ். அடுத்த வினா, இந்திய பொருளாதாரம் எத்தகைய பொருளாதாரம்னா கலப்பு பொருளாதாரம். இந்திய பொருளாதாரம் எத்தகைய பொருளாதாரம்னா கலப்பு பொருளாதாரம். அடுத்த வினா, இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பு என வர்ணிக்கப்படுவதுன்னா விவசாயம். இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பு என வர்ணிக்கப்படுவதுன்னா விவசாயம். அடுத்த வினா, ஜன்தன் திட்டம் என்பது என்னன்னா ஏழைகளுக்கு 1 லட்சம் காப்பீடு வசதியுடன் வங்கி கணக்கு தொடங்கும் திட்டம். ஜன்தன் திட்டம் என்பது ஏழைகளுக்கு 1 லட்சம் காப்பீடு வசதியுடன் வங்கி கணக்கு தொடங்கும் திட்டம். அடுத்த வினா, முதல் மக்கள் தொகை ஆராய்ச்சியாளர் யாருன்னா டிஆர் மால்தஸ். முதல் மக்கள் தொகை ஆராய்ச்சியாளர் யாருன்னா டிஆர் மால்தஸ். 42வது வினா, 5ஆண்டு திட்டத்தை முதலில் அறிமுகப்படுத்திய நாடு எதுனா சோவியத் ரஷ்யா. 5ஆண்டு திட்டத்தை முதலில் அறிமுகப்படுத்திய நாடு சோவியத் ரஷ்யா. 43வது வினா, இந்தியாவில் முதல் 5ஆண்டு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு 1951. இந்தியாவில் முதல் 5ஆண்டு திட்டம் 1951 அறிமுகப்படுத்தப்பட்டது. அடுத்த வினா, மாறிகள் திரும்ப திரும்ப வந்தால் அது எவ்வாறு அழைக்கப்படும்னா நிகழ்வெண். மாறிகள் திரும்ப திரும்ப வந்தால் அது எவ்வாறு அழைக்கப்படும்னா நிகழ்வெண். 45வது வினா, செல்வ இலக்கணத்தின் ஆசிரியர் யாருன்னா ஆடம் ஸ்மித். செல்வ இலக்கணத்தின் ஆசிரியர் ஆடம் ஸ்மித். 46வது வினா, விற்பனை செலவின் மிக முக்கியமான வடிவம் விளம்பரங்கள். விற்பனை செலவின் மிக முக்கியமான வடிவம் விளம்பரங்கள். 47வது வினா, பணவாட்டம் என்பது எதை குறிக்கும்னா விலைகளின் வீழ்ச்சி. பணவாட்டம் என்பது விலைகளின் வீழ்ச்சியை குறிக்கும். அடுத்த வினா, ராஜீவ் ஆவாஸ் யோஜனா திட்டம் எந்த ஆண்டு அமல்படுத்தப்பட்டது 2010. ராஜீவ் ஆவாஸ் யோஜனா திட்டம் 2010ஆம் ஆண்டு அமல்படுத்தப்பட்டது. அடுத்த வினா, தேசிய வேளாண்மை மற்றும் கிராம மேம்பாட்டு வங்கி நபார்டு எப்போ தொடங்குச்சுன்னா 1982. தேசிய வேளாண்மை மற்றும் கிராம மேம்பாட்டு வங்கி நபார்டு எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 1982. கடைசி வினா, கல்வி பற்றிய பொருளியலை உருவாக்கியவர் யாருன்னா ஸ்கல்ஸ். கல்வி பற்றிய பொருளியலை உருவாக்கியவர் யாருன்னா ஸ்கல்ஸ். நண்பர்களே, நீ நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை எக்கனாமிக்ஸ்லேருந்து முக்கியமாக ஒரு 50 நாட்கள் பார்த்தோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு சந்திப்போம்.